பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முக்கியமான சான்றோர் அமைப்புகள் அரசாங்கத்தை அமைத்தன. எழுநூற்றுவர் அதே போன்ற அமைப்புகளில் ஒன்று. இந்த அமைப்பு எழுநூற்றுவ கொங்கவாளர்கள் அல்லது எழுநூற்றுவர்கள் எனப்படும் சான்றோர் உட்பிரிவினரால் நிர்வகிக்கப்பட்டது. பல்வேறு பழங்கால வரலாற்று பதிவுகளின்படி எழுநூற்றுவர்கள் ஒரு பழங்கால சமூகம். இந்த காணொளி எழுநூற்றுவர்களின் சில முக்கிய வரலாற்று ஆவணங்களை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மகாவம்சம் என்பது கிபி 5ஆம் நூற்றாண்டு இலங்கையின் பண்டைய வரலாற்றை பற்றிய புகழ்பெற்ற வரலாற்று நூல் ஆகும். பழம்பெரும் தம்பபண்ணி இளவரசன் விஜயன் எழுநூற்றுவர் வீரர்களின் உதவியுடன் இலங்கையை வென்று ஆட்சி செய்ததாக மகாவம்சம் கூறுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வு 2500 ஆண்டுகளுக்கும் முன்பு நடந்ததாக கூறப்படுகிறது. இலங்கையை கைப்பற்றுவதற்கு பொறுப்பான எழுநூற்றுவர் போர்வீரர்கள் தமிழ் பிறப்புகளின் மகள்களை திருமணம் செய்து கொண்டதாகவும் சரிதம் கூறுகிறது. மகாவம்சம் எழுநூற்றுவர்களை தெளிவாக மூலபல 700 கொங்கவாளர் என்று குறிப்பிடுகிறது. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருவிடைமருதூர் கல்வெட்டு எழுநூற்றுவர்கள் நகர தலைவர்களாக பணியாற்றிய உயர்குடியினர் என்பதை வெளிப்படுத்துகிறது. பாடல் கவிதைகளின் புத்தகமான நவநீத பாட்டியல் அந்த காலத்தின் நகரங்களை நிர்வகித்த அர்ப்பணிப்பு சபை சூரிய குலத்தைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது என்று கூறுகிறது. பல கல்வெட்டுகள் எழுநூற்றுவர்களுக்கென்று தனி அவைகள் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. கேரளாவின் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு எழுநூற்றுவர்கள் மூப்புக்கூறு என்று அழைக்கப்பட்ட பிரபுக்கள் என்று கூறுகிறது. இதேபோல் 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்று எழுநூற்றுவர்கள் ஒரு உன்னத குலம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அக்காலத்தில் நடைபெற்ற ஒரு சபை எழுநூற்றுவர்களால் அருளப்பட்டதாக கல்வெட்டு மேலும் கூறுகிறது. கேரளாவின் மற்றொரு கல்வெட்டு பிராமணர்களுடன் சேர்ந்து எழுநூற்றுவர்களும் கோவில் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருந்ததாக குறிப்பிடுகிறது. 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கொற்றக்குடை பன்மர் மூழப்படை எனப்படும் மன்னனின் தனி படைப்பிரிவின் ஒரு பகுதியாக எழுநூற்றுவ கொங்கவாளர்கள் இருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மூழப்படை மற்ற படைப்பிரிவுகளை போலல்லாமல் அரசரின் உறவினர்களை கொண்டிருந்த முதன்மையான இராணுவ பிரிவாக கருதப்பட்டது. இந்த படைப்பிரிவு வணிகர்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பாக இருந்தது. தமிழ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல 17ஆம் நூற்றாண்டின் சான்றோர் வரலாற்று ஆவணங்களை கண்டுபிடித்துள்ளனர். இந்த ஆவணங்களில் சில சான்றோர் சமூகத்தின் புகழ்பாடுகிற கவிதைகள். இந்த சான்றோர் வரலாற்று ஆவணங்கள் எழுநூற்றுவர்கள் தான் சான்றோர்கள் என்று தெளிவாக கூறுகின்றன. 17ஆம் நூற்றாண்டின் சான்றோர் வில்லுப்பாடலான வலங்கை மாலை எழுநூற்றுவர்கள் வலங்கை வேள்கள் என்று அழைக்கப்பட்டனர் மற்றும் அவர்கள் வலங்கை பழம் படைப்பிரிவின் போர்வீரர்களாக கருதப்பட்டனர் என்பதை வெளிப்படுத்துகிறது. வேள் என்பது சிற்றரசர்கள் மற்றும் சத்திரியர்களால் பிரத்தியேகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டம். திருக்கண்ணபுரத்தைச் சேர்ந்த கல்வெட்டு ஈழச் சான்றார் குலத்தைச் சேர்ந்த ஒருவரால் பயன்படுத்தப்பட்ட ஈழச் சான்றான் முன்னூற்றுவ பெருமானாகிய சோழ வேள் ஏனாதி என்ற பட்டத்தை குறிப்பிடுகிறது. வேள் என்ற பட்டம் சான்றார்களால் பயன்படுத்தப்பட்டது என்பதை இந்த ஆதாரம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. பூந்துரை செல்வரத்தினம் குருக்கள் சான்றோர் செப்பு தகடு ஆவணம் சூரிய சந்திர ஆகிய குலங்களின் வழித்தோன்றல்களே எழுநூற்றுவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மூவேந்தர்கள் எழுநூற்றுவர்களைப் போலவே சூரிய மற்றும் சந்திர குலத்தின் வழித்தோன்றல்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். திருவிடைமருதூரை சேர்ந்த சான்றோர் செப்பு தகடு ஆவணம் எழுநூற்றுவர்கள் சோழர்களின் உறவினர்கள் என்று கூறுகிறது. இந்த ஆதாரங்கள் வழங்கும் விவரங்கள் எழுநூற்றுவர்களும் மூவேந்தர்களும் உறவினர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இது போல பல சான்றோர் வரலாற்று ஆதாரங்களின்படி சான்றோரும் அல்லது சான்றாரும் இன்றைய நாடார்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது. நாடார்களின் வரலாற்றின் ஓர் முக்கிய அங்கமாக எழுநூற்றுவர் வரலாறு உள்ளது. இந்த காணொளிக்கான குறிப்பு பக்கங்களை படிக்க இந்த இடுகையில் இணைக்கப்பட்டுள்ள இணைப்பை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.